கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலே நாம் அனைவரும் ஒன்றாக கூடி தேவாதி தேவனை நாம் பாடுவதற்கும் துதிப்பதற்கும் அவருடைய வசனத்தை கேட்பதற்கும் இந்த இடத்திலே நாம் கூடியிருக்கிறோம். தேவனை போற்றி போற்றி பாடுங்கள் பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் பாடுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். நம்முடைய தேவன் மகா பெரியவராய் அவர் இருக்கிறார். அவர் பரிசுத்த நகரத்திலும் தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவராய் அவர் காணப்படுகிறார். ஆகவே அந்த துதியின் எண்ணத்தோடு கூட, ஒரு மனதின் ஆவியோடு கூட நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் சிதற விடாதபடிக்கு இந்த நேரத்தில் நாம் இங்கு அமர்ந்து நாம் அவரை ஆராதிப்போம். வர தடைப்பட்டவர்கள் சீக்கிரத்திலே வரவும், இந்த ஆராதனை மிக சிறப்பாய் அமையத்தக்கதாய் நம்ம எல்லாரும் நாம் தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரங்களை நாம் செலுத்தலாமா. ஒவ்வொரு பகுதியிலும் அவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட வேண்டும், அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, கத்தாதி கத்தாவே, தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதமான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமை நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பின் பரமபிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், இரக்கத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. சத்தமே வரலையே. சின்ன கூட்டமாக இருந்தாலும் நம்ம சத்தம் எக்காலத்தை துணிக்கிற சத்தம் உடல இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். தாவீது சொல்கிறார், கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார், என் பாட்டினால் நான் அவரை துதிப்பேன். எத்தனை பேர் இன்னைக்கு துதிக்க ஆயத்தமாக வந்திருக்கிறீங்க? பாட்டினால் பாடி அவரை துதிக்க போகிறோம். ஆயத்தமாக வந்திருக்கவங்க, முடிஞ்சவங்க அப்படியே எழும்பி நின்று கர்த்தரை கொஞ்ச நேரம் ஆராதிப்போமா. பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் மகிமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். இன்றைக்கு என்ன பலவீனத்தோடு நீங்கள் வந்திருந்தாலும் சரி, அவரை பாடி உயர்த்தி உயர்த்தி அவரை மகிமைப்படுத்த தேவனுடைய மகிமை நம் மேல் தங்கியிருக்க போகுது. அவருடைய கிருபை என்னை சூழ்ந்து கொள்ள போகிறது. ஹல்லேலூயா. நம்புறவங்க நல்லா கரங்களை தட்டி இப்போ எங்களோட சேர்ந்து மறைவிடமே
சீர்படுத்தும் சிருஷ்டிகரே ஆராதனை உமக்கே. சீர்படுத்தும் சிருஷ்டிகரே ஆராதனை உமக்கே. சீர்படுத்தும் துணையாளரே ஆராதனை உமக்கே. ஸ்திரப்படுத்தும் என் துணையாளரே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ராஜா மாளிகையில் ராபகலாய் அமர்ந்திருப்பே. ராஜாவும் மாளிகையில் ராபகலாய் அமர்ந்திருப்பே. துதித்து மகிழ்ந்திருப்பே. துயரம் மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. துயரம் மறந்திருப்பே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு அப்பா அப்பா உங்களுக்கு என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளமே. எத்தனையோ சூழ்நிலைகள் என்னை நெருக்கி சூறை செடியின் கீழ் நான் எத்தனை முறை அமர்ந்திருப்பேன். ஆனாலும் உடைய வார்த்தை நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி என்னை பலப்படுத்தினதே. நன்றி ஆண்டவரே. அப்படியே உள்ளங்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுப்பீங்களா? கர்த்தர் செய்த நன்மைகள் உங்களுக்கு தெரியும். கர்த்தர் உங்களுக்கு பாராட்டின கிருபை உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இயேசுக்கு மாத்திரமே தெரிந்தவைகள். எத்தனையோ முறை உங்களுடைய இருட்டறையில் நீங்க கண்ணீரோடு இருந்த தேவன் பார்த்திருக்கிறார். உங்களை பலப்படுத்தி இருக்கிறார். நான் அக்கினியில் நடக்கும் போதும் தண்ணீர்களை கடக்கும் போதும் என்னோடு கூட இருந்து என்னை பலப்படுத்தினவர். என் சத்துருக்கள் முன்பாக என் தலையை நிமிர பண்ணினவர். எல்லா வாதைகளுக்கும் விலக்கி என் வாசல்கள் தாழ்பால்களை பலப்படுத்தி என் பிள்ளைகளை ஆசீர்வதித்தவர். துதிங்க துதிங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. துதித்து கொண்டிருக்கிறதான இந்த வேளையிலே ஒரு புது கிருபை, ஒரு புது பலன் உன்னதத்திலிருந்து ஒவ்வொருவர் மேலும் அன்று மேல் வீட்டு அறையில் சடிதியாய் வீசின அந்த காற்று, ஓ ரிபா லபா சந்தரபா தூரபா திக்கரபரபரா, ஒவ்வொருவர் மேலும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா பலப்படுத்தி கொண்டிருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் எல்லா பலவீனங்களும்
இப்பொழுதே நீங்குவதாக. மங்கி எரிகிற இந்த திரியை அணையாமல் காக்கிறவர் இதோ என் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீரின் சொந்தம், நீரின் பக்கம், துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீ எனக்கு. நீரின் சொந்தம், நீரின் பக்கம், துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீ எனக்கு. சூரைச் செடியின் கீழிலும் உம் சமூகம் என்னை தேற்றுமே. சூரைச் செடியின் கீழிலும் உம் சமூகம் என்னை தேற்றுமே. நீரின் சொந்தம், நீரின் பக்கம், துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீ எனக்கு. வறண்ட பாலைவன வாழ்க்கையில் தாகத்தால் என் நாவு வறண்டாலும் ஆகாரின் அழுகுரல் மாற்றினவர் என் தாகம் தீர்க்கும் வல்லவர். வறண்ட பாலைவன வாழ்க்கையில் தாகத்தால் என் நாவு வறண்டாலும் ஆகாரின் அழுகுரல் மாற்றினவர் என் தாகம் தீர்க்கும் வல்லவர். நீரின் சொந்தம், நீரின் பக்கம், துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீ எனக்கு. நெறிந்த நாணலை ஒழியாதவர் மங்கி எரியும் திரியை அணையார். புலம்பலை கழிப்பாய் மாற்றுபவர் விடுதலையின் தேவன் இயேசுபரன். தெரிந்த நாணலை ஒழியாதவர் மங்கி எரியும் திரியை அணையார். புலம்பலை கழிப்பாய் மாற்றுபவர் விடுதலையின் தேவன் இயேசுபரன். நீரின் சொந்தம்,
சொந்தம் நீரின் பக்கம் துன்ப வேளைகளில் ஆழியில் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு கர்த்தரின் ஜீவனின் பலனானவர். யாருக்கு அஞ்சுவேன்? என்னோடு கூட இருக்கிற தெய்வம், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அவர் எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர். இந்த காலை வேளையில் ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு சோர்வு என்னை அழித்து கொண்டே இருக்கிறது. நான் எப்படி இதை கடந்து போக போறேன்? இந்த காரியம் எப்படி மாறுமோன்னு எனக்கு தெரியலன்னு பயந்து கொண்டு நின்றுக்கிறீங்களா? யாக்கோபு என்னும் பூச்சியே, பயப்படாதே. நீ பூச்சி தான் யாக்கோபே, ஆனால் பயப்படாதே. ஏன்னா நான் உனக்கு துணை நிற்கிற தேவன். போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கிடுவாய். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். நான் எதிர்பார்த்திருக்கும் முடிவை எனக்கு தருபவர். இதோ இது ஆராதித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே என் ஆத்மாவை பலப்படுத்தி கொண்டிருக்கிற நல்ல தகப்பன். நான் அவரையே நம்பி இருக்கிறேன். என் ஆத்மா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்மா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்மா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். கண்மலையே, அடைக்கலமே, என் பலனே, என்னை மீட்டவரே. கண்மலையே, அடைக்கலமே, என் பலனே, என்னை காப்பவரே. அசைவுற விட மாட்டீரே.
செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். கர்த்தரின் கரம் பராக்கிரமம் செய்யும். என் ஆத்மாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் திகைக்கிறாய்? என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவன் நான் இன்னும் துதிப்பேன். என் தேவனாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். இயேசுவாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். கர்த்தருக்கு காத்திருக்கிற எனக்கு அவர் புது பலனை கொடுப்பார். கழுகுகளைப் போல சிட்டைகளை அடித்து நான் உயிரை எழும்புவேன். நான் ஓடினாலும் இளைப்பதில்லை, நடந்தாலும் சோர்ந்து போவதில்லை. அவர் என்னை பலப்படுத்தி எனக்கு சகாயம் பண்ணுகிறவர். கரங்களை நல்லா தட்டி எல்லாரும் வலது கரத்தை வானத்துக்கு நேரா உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வச்சு என்ன சொல்வீங்களா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவர் ஒருவருக்கே துதி கன மகிமை சதா காலமும் இருப்பதாக. ஆமென். இந்த துதி நேரத்திலே நாம் நம்முடைய தேவனை பாடி மகிமைப்படுத்தியிருக்கிறோம். ஆறுதலான வார்த்தைகள் நம்முடைய ஆத்மாவை உற அவர் விடுவதில்லை. என் ஆத்மாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? கர்த்தரையே நோக்கி காத்திரு என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்வது போல, அது மாத்திரமல்ல, சூறை செடியின் கீழே கூட நமக்கு ஒரு அடைக்கலம் இருக்கிறது, ஒரு ஆறுதல் இருக்கிறது. அவருடைய சமூகம் நம்மை எங்கும் தேற்றுகிறதாய் காணப்படுகிறது. ஆகவே நமக்கு இருக்கிற சோர்வுகள் எல்லாவற்றிலும் இருந்து நாம் வெளியிலே வருவோம். அவருடைய உத்தமமான உன்னதமான வாக்குத்தத்தங்களை கொண்டு இந்த துதி நேரத்திலே தேவன் நம்மை ஆறுதல் படுத்தியிருக்கிறார், தேறுதல் படுத்தியிருக்கிறார், உற்சாகப்படுத்தியிருக்கிறார். ஆகவே உற்சாகத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து முன்னேறத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்வாராக. இப்பொழுதும் சங்கீதம் 148 மாறி மாறி வாசிக்க குறிக்கப்பட்ட சங்கீதம் 148வது சங்கீதம். கமல் முன்பாக இந்த சங்கீதத்தை வாசிப்பதற்கு உதவி செய்யும்படியாக கேட்கிறேன். சங்கீதம் 148. சங்கீதம் 148. அல்லேலுயா, வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசம் உள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், மகா மச்சங்களே சகல ஆழங்களே மலைகளே சகல மேடுகளே கனிமரங்களே சகல கேதுருக்களே பூமியின் ராஜாக்களே சகல ஜனங்களே பிரபுக்களே பூமியிலுள்ள சகல நியாயாதிபதிகளே அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலுயா, ஆமென். ஓய்வு நாளை கனம் பண்ணி ஒரு வைராக்கிய வாஞ்சியோடு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற அற்புதரின் திருநாமத்திலே மனப்பூர்வமாய் நான் வாழ்த்துகிறேன். தேவனை துதிக்கிற துதி நம் மத்தியிலே கிருபைகளை ஏராளமாய் பெருக பண்ணுகிறது. அதோடு தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது அந்த தேவனுடைய வார்த்தையும் நம்முடைய உள்ளத்தை தேற்றி திடப்படுத்துகிறது. விசேஷமாக நமக்கு நம் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை, அவருடைய அன்பு, அவருடைய பிரசனம், அவருடைய பராமரிப்பு இல்லாமல் இருந்திருந்தால் நாம் எப்படி இருந்திருப்போம்? சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தைகள் என்னை தேற்றாமல் இருந்திருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன்.
பொதுவாக வர்ஷிப் நடத்தும்போது அநேக வர்ஷிப் லீடர்ஸ் நம்மை ஆண்டுடைய வார்த்தைக்குள்ளே நடத்தும்போது, அந்த வசனத்தில் நடத்தும்போது நம்முடைய வாழ்வின் நிலை என்ன என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து, நம்ம என்ன சூழ்நிலைகளில் தேவாலயத்துக்கு வந்திருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்த்து, அதற்கு ஏற்ற வார்த்தைகளை தேற்றுகிற திடப்படுத்த வார்த்தைகளை எடுத்து பயன்படுத்துவதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். இன்றைக்கும் நம்முடைய தம்பி நடத்தும் போதும் அநேகருடைய உள்ளங்களை தேற்றத்தக்கதாக, திடப்படுத்தத்தக்கதாக ஜீவ வார்த்தைகளை தேவன் அவருக்கு கொடுத்திருந்தார் என்றும் நாம் பார்க்கிறோம். அடிப்படையாக நமக்கு என்ன வேண்டும்? வாழ்வதற்கு நமக்கு அடிப்படையாக என்ன வேண்டும்? வாழ்வதற்கு அடிப்படையாக என்ன வேண்டும்? முதலாவது நல்ல ஆகாரம் வேண்டும். 3 வேளை நல்ல சாப்பாடு இருந்தால் கண்டிப்பாக சரீரம் திடகாத்திரமாக இருக்கும். அது மிக அவசியம். ஆனால் அதே நேரத்தில் வெறும் சாப்பாடு மட்டும் இருந்தால் போதாது. நம்ம ஒவ்வொருவருமே வாழ்வில் ஒவ்வொரு சூழ்நிலைகளை கடந்து போகிறோம். நாம் என்ன கடந்து போகிறோம் என்பது நமக்கு தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. நீங்கள் ரோட்டில் நிறைய பேரை பார்ப்பீங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, பார்க்குறதுக்கு சிரிப்பாங்க, பேசுவாங்க. ஆனால் உள்ளத்தில் என்ன இருக்குன்னு தெரியாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்வார்கள். ஒரு பெரிய ஊரில் பெரிய ஒரு சர்க்கஸ் நடந்ததாம். சர்க்கஸ்லாம் போய் பார்க்கும்போது அங்கே ஒரு கோமாளி இருப்பான். அந்த கோமாளியுடைய சேட்டைகளையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளவு சிரிப்பு மூட்டக்கூடியதாக இருக்கும், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவன் அத்தனை பேரையும் அவ்வளவு இருதயத்தை, எவ்வளோ தான் துக்கமாக அவங்க வந்திருந்தாலும், கண்ணீரோடு வந்திருந்தாலும், பாரத்தோடு வந்திருந்தாலும், அவன் மூச்சு முட்டை சிரிக்க வச்சு தான் வீட்டுக்கு அனுப்புவானாம். அப்போது ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் அநேக பாரங்கள், வேதனைகள், துன்பங்கள், அவன் வாழ்க்கையில் அநேக கஷ்டங்கள், அவன் வாழ்க்கையில் போராட்டங்கள். ஸோ ஒரு முறை ரொம்ப மனசு வேதனைப்பட்டு, மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு அவன் ஒரு மனோ மருத்துவரை பார்க்கறதற்கு போகிறான். இப்போ அந்த மன மருத்துவரை பார்க்கும்போது பேசுகிறான். என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது அவன் நிறைய விஷயம் சொல்கிறான். இதெல்லாம் என்னுடைய ப்ராப்ளம், இதெல்லாம் என்னுடைய வேதனை, இதெல்லாம் துன்பம், இதெல்லாம் எனக்கு கஷ்டம், இவ்வளோ பாரங்கள் சுமந்து கொண்டிருக்கிறேன். அப்போ இந்த டாக்டர் சொன்னாரா, இதுக்கெல்லாம் நான் உனக்கு மருந்து கொடுக்கறத விட இயல்பாக தேடி நம்முடைய பட்டணத்துக்கு ஒரு பெரிய மருந்து வந்திருக்குது. நீ பேசாமல் என்ன பண்ணுற, இன்றைக்கி மத்தியானம் 2 மணி டிக்கெட் இல்லைன்னா 4 மணி டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு நம்ம பட்டணத்துக்கு வந்திருக்கிற சர்க்கஸ்க்கு போ. அங்கே இருக்கிற அந்த ஒரு கோமாளியை நீ பார்த்தீங்கன்னா உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் போயிடும்னு சொன்னாரான் டாக்டர். அப்போ அவன் சொன்னானா, இந்த கோமாளியே நான் தான். அருமையான தேவஜனமே, யாருடைய மனசில் என்ன பாரம் இருக்குது, வேதனை இருக்குது, துன்பம் இருக்குது நமக்கு தெரியாது. ஆனால் அதனால தான் நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து பேசும்போது ஆறுதலாக, நல்லநம்பிக்கையாக பார்த்து நம்ம பேச வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னா அவங்க எந்த நிலைமையில் நம்ம இருப்பாங்கன்னு தெரியாது. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஆறுதல் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. சமாதானம் பண்ண வேண்டியவர்களாக இருப்பது அவசியமாக இருக்குது. இருதயத்தை, மற்றவர்களுடைய இருதயத்தை தேற்றி திடப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. சில நேரத்தில் நம்முடைய செய்கைகள், சில நேரத்தில் நம்முடைய சொற்கள் மற்றவர்களை பெரிய அளவில் காயப்படுத்தக்கூடியதாக இருக்கும், வேதனைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். நமக்கு அது தெரியாது. அவங்க ஏற்கனவே உடஞ்ச உள்ளத்தோடு வந்திருப்பாங்க. ஆனால் நம்ம பேசுகிற ஒரு வார்த்தை அவங்கள சின்ன பின்னமாக சிதற அடித்து விடும். அதனால தான் நம்முடைய வார்த்தைகளை குறித்து நாம் அதிக கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எப்பேற்பட்டவர்களுக்கும் போராட்டம் வரும், எப்பேற்பட்டவர்களுக்கும் பிரச்சனைகள் வரும், எப்பேற்பட்டவர்களும் மன அழுத்தத்தில் பாதிக்கப்படுவார்கள். அதற்கு இருக்கிற ஒரு உதாரணமாகத்தான் இன்றைக்கி நம்ம கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து ஒரு தேவனுடைய தாசனை நம்ம பார்க்க போகிறோம். என்னோடு கூட தயவுசெய்து 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்திற்குள் கடந்து வரும்படி அன்போடு கூட உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 1வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வைராக்கியமாய் வாசிப்போம். பரிசுத்த வேதாகமம் வைத்திருக்கவங்க சேர்ந்து வாசிப்போம்.
1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 1வது வசனம். எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்திற்கு ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கும் செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொன்னான். அது எலியாவுக்கு தெரிந்தபோது அவர் எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சேபாவுக்கு புறப்பட்டு போய் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டார். அவன் ஒரு வனாந்திரத்திலே ஒரு நாள் பிரயாணம் வனாந்திரத்துக்குள்ளே போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக்கொண்டான். யார் இது? எலியா தீர்க்கதரிசி. யார் இந்த எலியா தீர்க்கதரிசி? அதுக்கு முந்தின அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மீது பக்தி வைராக்கியம் பாராட்டி வானத்திலிருந்து தன்னுடைய ஜெபத்தினாலே அக்கினியை இறக்கி, அந்த அக்கினி பலிபீடத்தில் இருந்த பலியை தண்ணீரை பட்சித்து போட்டது. பாகால் தீர்க்கதரிசிகள், பாகாலுடைய ஜனங்கள் எல்லாம் தாழ விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று அவங்க பணிந்து கொள்கிறாங்க, அறிக்கை செய்கிறாங்க. அந்த எலியா என்ன பண்ணுறாரு? அந்த தீர்க்கதரிசிகள், பாகால் தீர்க்கதரிசிகளை பிடித்து, எனக்கு என்னமோ ஒரு சின்ன ஒரு மனசில் ஒரு உறுத்தல் என்னன்னாக்கா, இந்த பகுதியில் அந்த பாகால் தீர்க்கதரிசிகளில் நிறைய பேர் ஆண்டவர் கர்த்தர்னு புரிஞ்சிருப்பாங்க, அறிக்கை செஞ்சுருப்பாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணார்? அத்தனை பேரையும் பிடிச்சி கொண்டு போய் கெதரோன் ஆற்றங்கடையில் ஒற்றை மனுஷனாக நின்று வெட்டு போயிட்டார். அது 420 820 தெரியல, 850 தெரியல. ஏன்னா 400 தீர்க்கதரிசிகள், 450 விக்கிரக தோக்கில் சாப்பிட்ற தீர்க்கதரிசிகள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இவர் வெட்டி போட்டுடுறாரு. அதில் எத்தனை பேர் ஆண்டவர் ரட்சகர்னு அறிவிச்சிருப்பாங்க, அறிக்கை செய்திருப்பாங்க, எவ்வளோ பேர் கீழே உளுந்து புரிஞ்சிருப்பாங்கன்னு தெரில. இவர் ஆனால் பிடிச்சி அத்தனை பேர்த்தையும் வெட்டி போட்டார். அது ஆண்டவர்கிட்டருந்து அவருக்கு சத்தம் வந்ததா வரலையா, பெர்மிஷன் ஆண்டவர் கொடுத்தாரா கொடுக்கலையா நமக்கு தெரியாது. பலிபீடத்தின் மேலே பலியை வைக்க ஆண்டவர் தெளிவாக சொன்னார். பலி வைக்கும்போது நான் அக்கினியை அனுப்புவேன்னு சொன்னார். அதெல்லாம் கரெக்டாக செஞ்சுட்டார், அதெல்லாம் கரெக்டாக நடந்துருச்சு. ஆனால் வெட்டி போட சொன்னார் ஆண்டவர்ன்றது பைபிளில் தெளிவாக இல்லை. ஆனால் தன்னுடைய வைராக்கியத்தின் நிமித்தம் இந்த ஊழியக்காரன் என்ன பண்ணுறாருனாக்கா, அத்தனை பாகால் தீர்க்கதரிசிகளையும் வெட்டி போட்டுடுறார். அப்போ அதுக்கு ஒரு அப்ரிசியேஷன் வரல, பரலோகத்துலேருந்து அப்ரிசியேஷன் வரல. வெரி குட் இல்லையா, நல்ல வேலை பண்ண இல்லையா அப்படின்னு சொல்லலை. அதுக்கப்புறம் ஆண்டவர் பேசவே இல்லை, அதுக்கப்புறம் ஆண்டவருடைய சத்தமே இல்லை. அப்போ ஏசபேல் இது கேள்விப்பட்டுட்டு எலியாவை கொல்ல போகிறேன்னு சொன்ன உடனே இவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கிறாரு ஏதாவது ஆண்டவர் சொல்லுவார் அப்படின்னு. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், இவர் என்ன பண்ணியிருப்பார்? ஏசபேலுடைய அரண்மனைக்கே போய் அந்த ஏசபேலையே வெட்டி போட்டிருப்பார். அவ்வளோ வைராக்கியம் உள்ள மனுஷன். ஆனால் பரலோகத்திலிருந்து சத்தம் வரவில்லை, அப்ரிசியேஷன் வரல, பாராட்டு வரல, அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்ல வரல. உயிர் போக போகுது, உன்னை பிடிக்க போகிறாங்கன்னு சொல்லும்போது இவர் எதிர்பார்க்குறாரு நான் என்ன செய்யணும்னா ஒன்றுமே இல்லை. பரலோகத்துலேருந்து சில நேரத்தில் சத்தமே வராது. அதான் இருக்கலையே டேஞ்சரஸ் ஒரு சுச்சுவேஷன் ஒரு மனுஷனுக்கு என்ன தெரியுங்களா? உன்னதத்திலிருந்து பரலோகத்திலிருந்து ஆண்டவர்கிட்டருந்து ஒரு சத்தம் வராதது, ஒரு செய்தி வராதது, புரிந்து கொள்ள முடியாத ஒன்று, கைவிடப்பட்டவள் அப்படியே சுக்குநூறாக உட்காந்துருக்க வேண்டியது தான். பரலோகத்துலேருந்து ஒன்றுமே வரல. அப்போ இவர் மனசில் உணர்த்தப்படுகிறார், ஒருவேளை நான் தப்பு பண்ணிட்டேனோ, ஒருவேளை நான் அத்தனை பேர்த்தையும் வெட்டி போட்டிருக்க கூடாதோ, ஆண்டவர்கிட்டருந்து எனக்கு சன்னதம் பிறக்கலையே அப்படின்னு சொல்லி உயிருக்கு பயந்து ஓடுகிறார். உயிருக்கு பயந்து ஓடுகிற ஒரு எலியாவை அடுத்த சாப்டரில் பார்க்குறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் கூட அப்படி தான், ஊழியக்காரர் கூட அப்படி தான். இங்கே நிற்கும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் கோலியாத்துக்கு முன்னால் நிற்கிற தாவீதை போல தான் இருப்போம். ஆனால் எங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை வரும்போது நாங்கள் எவ்வளோ வேதனைப்படுறோம், எவ்வளோ கண்ணீர் விடுறோம், கதறோன்றது வெளியில் இருக்க யாருக்கும் தெரியாது. எங்கள் வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள் இருக்குது, எந்தெந்த காரியங்கள் எங்களை பாதிக்குது, எந்தெந்த காரியங்கள் எங்களை ஒன்றுமில்லாமல் போக பண்ணுகிறது. சில நேரத்தில் கை கால்கள் கூட வர முடியாமல், அசைக்க முடியாமல் படுத்திருக்கிற சூழ்நிலைகள், தலைக்குள்ள அப்படியே 1000 வெடிகள் வெடிக்கிற மாதிரி சூழ்நிலைகள், இருதயம் வெடிக்கிற மாதிரி சூழ்நிலைகள். அதெல்லாம் வெளியில் நாங்கள் சொன்னால் எங்களுடைய பவர் குறைஞ்சிரும். அதனால் அதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். ஆனால் நாங்களும்
எல்லா மனுஷரை போல எல்லாவற்றிலும் உள்ள கடந்து போகிறவர்கள் தான். நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. போராட்டங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், கண்ணீர், வேதனை, மனபாரம். ஆண்கள் அழுவாங்களா? அழுவாங்க. ஆனால் பெண்கள் அழுகிற மாதிரி அழ மாட்டாங்க, வெளியில் பார்க்குற மாதிரி அழ மாட்டாங்க. மன அழுத்தம் வருமா? வரும். போராட்டங்கள் இருக்கா? உள் போராட்டங்கள் இருக்கா? இருக்குது. பிரச்சனைங்க இருக்கா? இருக்குது. சிலது நாமே உருவாக்கி கொள்கிறது, சில மனுஷரால் வருகிறது. அந்த சூழ்நிலையில் தான் என்ன தீர்மானம் பண்ண தோணும்னா, எலியாவை பற்றி பார்ப்போம். அவர் போய் ஒரு சூரியன் செடிக்கின் கீழ் படுத்துக்கொண்டு தான் சாக வேண்டும் என்று கோரி, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, தான் சாக வேண்டும் என்று கோரி. இனி நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? எதுக்கு தான் நான் இருக்கேன்? ஒரு நேரம் சிரிக்கிறேன், ஒரு நேரம் சந்தோஷமாக இருக்கேன், ஒரு நேரம் அழுகுறேன், ஒரு நேரம் நல்லா ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்குது, அடுத்த நிமிஷம் நமக்கு வேதனையும் துன்பமும் வருது. ஒரு பக்கம் எல்லாரும் ஆதரிக்கிற மாதிரி இருக்குது, இன்னொரு பக்கம் எல்லாரும் குத்துற மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் வாழ்ந்து விட வேண்டும் என்கின்ற வைராக்கியம் இருக்கிறது, இன்னொரு பக்கம் நான் வாழ்ந்து என்ன தான் ஆக போகுதுன்ற எண்ணங்கள். இப்போ ஒரு எலியா என்ற தேவனுடைய தாசருக்கு அவ்வளோ வைராக்கியமாக, அதுக்கு முன்னால் சாப்டரில் தேவனுக்கு வைராக்கியம் பாராட்டி பலிபீடத்தை நெருப்பு கொண்டு வந்து அத்தனை பேரையும் வெட்டி போட்ட அந்த தீர்க்கதரிசி அடுத்த சாப்டரில் தான் சாக வேண்டும் என்று கோரி அவர் என்ன சொல்கிறாருன்னா, போதும் கர்த்தாவே, போதும் போதும், நான் பட்ட பாடு போதும், நான் பட்ட வேதனை போதும், நான் பட்ட துன்பம் போதும், இதுக்கு மேலே என்னால் போக முடியாது, இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது, இதுக்கு மேலே நான் வாழணும்னு விரும்பலை, இதுக்கு மேலே வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இருக்கும்னு நான் விரும்பலை. இவ்வளோ நாள் நீங்கள் என்னை ஆசீர்வச்சிங்க, இவ்வளோ நாள் சந்தோஷமாக இருந்தேன், இவ்வளோ நாள் எனக்கு வைராக்கியம் பாராட்டினேன், என்னோட பேசுனீங்க, எனக்கு வார்த்தை கொடுத்தீங்க, உமக்காக நான் ஊழியம் செஞ்சேன், எல்லாம் போதும் ஆண்டவர், எல்லாம் போதும். ஒரு முடிவுக்கு வருவதற்கு ஆயத்தமாகிவிட்டார். இனிமேல் நான் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, நீ வாழ்ந்து என்னால் அது வாழ்க்கையில் அது ஒன்றுமே இனிமேல் இருக்க போகிறதில்ல, நான் இருக்கிறத விட நான் போயிடுறது நல்லது. போதும் ஆண்டவரே, ஆண்டவரே போதும், என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். சில நேரத்தில் ரொம்ப துக்கம் ஆயிடுச்சுன்னா தூக்கமே வராது. சில நேரத்தில் ரொம்ப துக்கம் ஆயிடுச்சுன்னா தூக்கம் ஓவராக தூக்கம் வரும். இது ரெண்டுமே இருக்கும் மனுஷர்களுக்கு. தூங்கிட்டா நல்லது, அப்போவும் தலை வெடிக்கத்தான் செய்யும், கனவுகள் கண்ணா பின்னமாக வரும். ஆனால் தூங்காமல் முழிச்சு யோசித்து பார்த்து திரும்பி திரும்பி அதை யோசித்து நம்மளே குத்திக்கிறது இருக்குது பாருங்கள், அது எவ்வளோ ஒரு வேதனையான அனுபவம் தெரியுமா? ஆனால் அவர் நித்திரை பண்ணினார். ஆனால் இதில் ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் என்னென்னா, தேவனுக்கு அது தெரியும். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன கடந்து போகிறீங்கன்னு தேவனுக்கு அது நன்றாக தெரியும். நீங்கள் என்ன பாதையில் போயிட்டுருக்கீங்கன்றது தேவனுக்கு தெரியும். என்ன பாரங்களை நீங்கள் சுமக்கிறீங்கன்னு தெரியும். நீங்கள் சுமக்கிற அத்தனை பாரத்தையும் எல்லாருக்கிட்டையும் போய் பகிர்ந்து கொண்டு இருக்க முடியாது. பாதி பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது கேட்குறதுக்கு, பாதி பேர் அதை கேட்டுட்டு 4 பேர்கிட்ட 4 விதமாக பேசுவாங்க. அதனால தான் நம்ம பாரத்தை மற்றவங்ககிட்ட பகிர்ந்து கொள்றதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். பாதி பேர் அதை நம்ம கேட்டு அவங்க மனசில் வேறு எதுனா யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சில என்ன சொல்லுவாங்க, என்ன பற்றியா எப்போ பார்த்தாலும் வந்து என்கிட்ட புலம்பிக்கிட்டே கிடக்கிற, உனக்கு வேறு வேலை இல்லையான்னு வாங்க. இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க, மற்றவங்க கிட்ட போய் சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம பாரங்களை நம்ம தேவையில்லாமல் மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கஷ்டம், நம்ம துன்பம் நம்மோடு இருக்கணும். நம்ம படுற வேதனைங்க, நம்ம பாரங்களை நம்ம தான் சுமக்கணும். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம என்ன பாதையில் போகிறோம். யோபு சொல்கிறார், நான் போகிற பாதையை வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பிறகு நான் சுத்த பொன்னாய் விளங்குவேன். அது யோபு சொன்னார். நம்மளால் சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது, நம்மளால் சொல்ல முடியுமான்னு தெரியாது. அவர் என்னை சோதித்த பிறகு நான் சுத்த பொன்னாய் விளங்குவேன்னு சொல்ல முடியுமா தெரியாது. ஒருவேளை சொல்ல அலுமினியமாய் விளங்குவேன்னு சொல்லலாம். சிலர் சொல்லுவாங்க காப்பராக விளங்குவேன்னு சொல்லலாம். சிலர் நான் தகர டப்பான்னு. ஆண்டவரே, அவர் சோதித்த பிறகு அவருக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நான் ஒரு தகர டப்பான்னு. ஆனால் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார். நான் போகிற எல்லா வழிகளிலும் அவர் இருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. சில நேரத்தில் நான் செய்த தவறினால நான் பாதிக்கப்படுறேன், நான் பேசின வார்த்தைகளால் நான் பாதிக்கப்படுறேன். சில நேரத்தில் இயல்பாய் நடக்கிற சூழ்நிலைகளால் நான் பாதிக்கப்படுகிறேன்.
சில நேரத்தில் மற்றவர்களால் நான் பாதிக்கப்படுகிறேன். எதுவாக இருந்தாலும் சரி, பாதிப்பு தான். கண்ணீர் தான், வேதனை தான், துன்பம் தான். இதயம் உடைக்கிறது தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சில நேரத்தில் மற்றவங்க மேலே நம்ம வைக்கிற அன்பின் நிமித்தமும் கூட நம்ம பாதிக்கப்படுவோம். அந்த அன்பின் நிமித்தம் படுகிற பாதிப்புகள் இருக்குது பாருங்கள். அது ஒரு வேதனையான அது ஒரு வேறு விதமான வேதனை. சில நேரத்தில் நம்ம அன்பு வைப்போம், அந்த அன்பு நமக்கு திரும்பி கிடைக்காது. வேதனை, துன்பம், கண்ணீர், பாதகம் தான். இல்லை அதீத அன்பு வைக்கிறதுனால வர பிரச்சனைங்க, போராட்டங்கள், ஒருத்தர் சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், ஏதோ ஒன்று. ஆனால் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்ம போகிற பாதையை கர்த்தர் அறிவார். ஹல்லேலூயா. நான் என்ன பாதையை கடந்து போய் கொண்டிருக்கிறேன் என்பது அவருக்கு தெரியும். நான் எது நிமித்தம் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்பது அது அவருக்கு தெரியும். ஒருவேளை என்னுடைய தவறின் நிமித்தம் நான் பாதிக்கப்பட்டிருந்தால் அதுவும் அவருக்கு தெரியும். ஒருவேளை நான் ஏதோ செய்ய வேண்டியதை செய்யாமல் போனதுனாலையும், இல்லை செய்ய வேண்டாததை செய்து முடித்ததுனாலையும் நான் ஒரு துன்பத்துக்குள்ள, வேதனைக்குள்ளே கடந்து போகிறேன், அவருக்கு தெரியும். அதுதான் ஆபிரகாமின் வாழ்க்கையிலும் சரி, ஈசாக்கின் வாழ்க்கையிலும் சரி, யாக்கோபின் வாழ்க்கையிலும் சரி, சில காரியங்கள் அவங்க செய்த தவறுகள், அந்த தவறுகளின் நிமித்தம் ஆண்டவர்களை கைவிடலை. அந்த தவறிலிருந்து அவர்களை இன்னும் அடுத்த பாதைக்கு கொண்டு போகிறார். அடுத்த லெவல் என்ன கொண்டு போக முடியுமோ அந்த லெவலுக்கு அவர் கொண்டு போகிறார். அந்த 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 தவறை அவர் பார்க்கிறாரா? 7ஆம் வார்த்தை இருக்கிறது, இஸ்ரவேலில் நான் என்ன பார்க்க மாட்டேன், குற்றம் பார்க்க மாட்டேன். இஸ்ரவேலில் நான் குற்றம் பார்க்க மாட்டேன். சில நேரத்தில் கண்டும் காணாமலும் போகிறார், சில நேரத்தில் கண்டு தண்டிக்கிறார், சில நேரத்தில் கண்டு உணர்த்து வைக்கிறார், மகனே வேண்டாம், மகளே வேண்டாம். சில நேரத்தில் அடிக்கிறாரு, அரவணைக்கிறாரு. சில நேரத்தில் நீ போய் படுன்னு விட்டுறாரு. அந்த விட்ட பிறகு நம்ம போய் படுற பாடம் இருக்குது பார்த்தீங்களா, கற்றுக்கொள்கிற பாடம் ரொம்ப வேல்யூபிள் லெசன் அது. இங்கே பார்க்குறோம், எலியா சூறை செடியின் கீழ் போய் படுத்து கொண்டார். ஆனால் எலியாவை ஆட்கொண்ட தெய்வம் உண்மையுள்ள தெய்வம். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் ஆட்கொண்டிருக்கிற தெய்வம் உண்மையுள்ள தெய்வம். தட்டி எழுந்திருந்து போஜனம் பண்ணினார். பாருங்க, எழுந்திருந்து குற்றம் சொல்லியிருக்கலாம், நீ என்ன பண்ணப்பா, இந்த மாதிரி பண்ணி நியாயமா, அவன் கர்த்தரே தெய்வம் என்று முழங்கால் படி போட்டு கண்ணீர் விட்டு கதறினானே, அவனெல்லாம் வெட்டி போட்டியேன்னு சொல்லலை, குற்றப்படுத்தலை, விரல் காமிக்கலை, அவனை தப்பை சுட்டி காட்டலை, தவறை சுட்டி காட்டலை. முதல் என்ன பண்ணார் தெரியுமா? எழுந்திருந்து போஜனம் பண்ண. நிறைய வீடுகள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இருக்கிற வித்தியாசம் அதுதான். பிள்ளைங்க தப்பு செய்யும்போது அப்பா கண்ட மாதிரி திட்டுவார், அம்மா என்ன பண்ணுவாங்க, வாடா சாப்பிட்றான்னுவாங்க. அவங்க மனசுலையும் வேதனை இருக்கும், பாரம் இருக்கும், திட்டணும்னு தோணும் தான், திட்டக்கூடியவங்க தான். ஆனால் அவங்க எடுத்தவொடனே திட்ட மாட்டாங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, முதல்ல வந்து சாப்பிடு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே திட்டுறவங்களும் இருக்காங்க, சாப்பிட்டு முடிச்ச பிறகு திட்டுறவங்களும் இருக்காங்க, சாப்பிட்ட பிறகு திட்டாமலே இருக்கிற தாய்மாரும் இருக்காங்க. ஆண்டவர் அழகானவர், ஒரு அருமையான பரம தகப்பன். நீ முதல் எழுந்திருந்து போஜனம் பண்ணு. என்ன காரணம் பார்க்க போகிறோம். எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். சேர்ந்து வாசிப்போம். 6வது வசனம். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். எழுந்து பார்க்குறான், சாப்பாடு இருக்கு, சரி ஓகே. கர்த்தர் கிருபை உள்ளவர். மனாந்திரத்தில் சாப்பாடு கிடைக்காது, யாரும் கொண்டாந்து வச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் கொண்டாந்து வச்சிருக்காரு, தேவதூதனமே கொண்டாந்து வச்சிருக்காரு. எஞ்சி சாப்பிட்றாரு, சாப்பிட்டு திரும்பி படுத்துக்கிறார். அவரும் ஆண்டவர்கிட்ட எதுவும் பேசலை, தேங்க்ஸ்ன்னு கூட சொல்லலை. எஞ்சாரு, சாப்பிட்டாரு, படுத்துக்கிட்டாரு. ஏன்? அந்த துக்கம் இன்னும் மாறலை, அந்த வேதனை இன்னும் மாறலை, அந்த ஏமாற்றம் இன்னும் மாறலை. இவளுக்கு பயந்து நான் ஓடி ஒளியறதுக்கு என்னுடைய நிலைமை வந்துருச்சே, அவளை போய் வெட்டியிருக்கணும் நான் நியாயமா. ஆனால் இவளுக்கு பயந்து நான் போய் ஒளிஞ்சிக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு அனுமதி கொடுத்துட்டாரே, அவமானப்படுத்திட்டாரே அப்படின்ற ஒரு எண்ணம் தான் மனசில். ஒரு தோல்வி மனப்பான்மை, ஒரு ஏமாற்றம். என் கூட நிற்க வேண்டியவர் நிற்காமல் போயிட்டாரே. ஆனால் இப்போ ஆகாரம் வந்துருச்சு. அது கூட என்ன சொல்லியிருக்கலாம்,
என்னை நீங்கள் காப்பாற்றலை, என் பேரை கெடுத்துட்டீங்க, அவளுக்கு விரோதமாக பயந்து ஓடுறதுக்கு என்ன அனுமதி கொடுத்துட்டீங்க, ஆண்டவரே நீங்கள் கொடுக்குற சாப்பாட்டை நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று உங்ககிட்ட சொல்கிறேன் கேளுங்க, ஆண்டவர்கிட்ட மாத்திரம் அந்த மான மரியாதையை சூடு சொன்ன பார்க்குற வேலை வச்சுக்காதீங்க. அல்லேலூயா. அவர்கிட்ட மாத்திரம் மான மரியாதையை சூடு சொன்ன பார்த்துட்டு சில கோச்சுப்பாங்க, நான் இனிமேல் சர்ச்சுக்கே வரமாட்டேன். நீங்கள் சர்ச்சுக்கு வரலன்னா யார் கஷ்டம்? நமக்கு தான் கஷ்டம். நம்ம சர்ச்சுக்கு வரலன்னா மனசு பாரப்படும், எங்கே உட்காந்துருந்தாலும் குத்தும், ஐயோ இப்படி பண்ணிட்டோமே, நம்ம வராமல் போயிட்டோமே அப்படின்னு. யாருக்கு நஷ்டம்? சரி, சண்டை போடுவாங்க ஆண்டவர்கிட்ட, நான் இனிமேல் பைபிளே படிக்க மாட்டேன். நீங்கள் பைபிளே படிக்க மாட்டேன்னு ஆண்டவருக்கு நான் வயிற்று வலியாக வந்துடுது இல்லை. யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். நாம் நின்றுட்டுருக்கிற ஒரு ஸ்தானத்தையே நம்ம வேண்டான்னு சொன்னேன், அப்புறம் அடுத்து நம்ம கீழே தான் விழுகணும். நான் இனி வைராக்கியமாக வாழ மாட்டேன், நான் இனி ஊழியம் செய்ய மாட்டேன், நான் இனி சுவிசேஷம் சொல்ல மாட்டேன். யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். ஆனால் எலியாவுடைய மனசில் பாருங்கள், ஒரு சமாதானம் வந்துருச்சு. சரி, சாப்பாடு வச்சுருக்காரு, சாப்பிட்றலாம், அடுத்தது என்னான்னு பார்ப்போம், அடுத்தது என்ன செய்யறான்னு பார்ப்போம். சரி, படுத்துக்கொண்டார். திருப்பி வாசிப்போமா? 7வது வசனம். கர்த்தருடைய தூதன் திரும்பவும் 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? எப்பா, நீ வெட்டின கொன்ன ஓகே ஃபைன், இன்றைக்கி அது நிமித்தம் நீ இப்படி விலைக்கு ஓட வேண்டிய நிலைமை வந்திருக்கு, ஓகே, நீ சோர்ந்து போயிருக்க, நீ சாக விரும்புகிற, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறேன் நான். இதெல்லாம் உன்னுடைய மனசில் இருக்கிற காரியங்கள், நீ பண்ணுற செய்கைகள், ஓகே. ஆனால் என் மனசில் ஒன்று இருக்குது. உன்னை உருவாக்கி படைத்து நாமம் தரித்து உன்னை தீர்க்கதரிசி ஆக்கினான் பார்த்தியா? என் மனசில் உன்னை குறித்த ஒரு காரியம் இருக்குது. அது என்ன? ஏன் நோக்கம் உன் வாழ்க்கையில் நிறைவேறணும். நீ போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகமாக இருக்குது, நீ முடிக்க வேண்டிய காரியங்கள் இன்னும் இருக்குது, நீ செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் இன்னும் இருக்குது. என்னுடைய நோக்கங்கள் உன் வாழ்க்கையில் இருக்குது, அதை நீ முடிக்க வரைக்கும் நீ போய்தான் ஆகணும். எந்திரி, சாப்பிடு, எழுந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம். அந்த பிரயாணத்துக்கு தேவையான கிருபைகளை தருகிறார். அதுக்காக நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. இன்றைக்கி நீங்களும் நானும் பொழைச்சிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம இன்னைக்கு பிரயாணம் செய்கிறதற்கான கிருபையையும் பலத்தையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இல்லைன்னா தூக்கி அடிச்சுட்டு என்னைக்கு வேணால் போயிடலாம். நம்ம இந்த ஊழியத்தின் பாதையில் எத்தனையோ முறை போதும், போயிடலாம், வேண்டாம், சோதனைகள் வந்திருக்கிறது. எப்படி எலியா வனாந்திரத்தில் தன்னந்தனியான ஆண்டவரோட போராடிட்டு இருக்கோம், அந்த மாதிரி நானும் போராடி இருக்கேன். தனியாக உட்காந்து சொல்லியிருக்கேன், போதும், விட்டுருங்க, இதுக்கு மேலே வேண்டாம், முடியல. இந்த போதகர்ன்ற அங்கி இருக்குது பார்த்தீங்களா, இந்த போதகன்ற அங்கி ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். அது காலர் போடுறோம் இல்லைங்களா, பார்த்துருப்பீங்க, இந்த வெள்ளை காலர் போடுறோம், கம்யூனியன் கொடுக்குறேன் அன்றைக்கி. இந்த காலர் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு காலர் இது. இந்த காலர் எதுக்கெல்லாம் போடுவாங்க சொல்லுங்கள் பார்ப்போம்? காலர் யாரெல்லாம் போடுவா? லாயர் காலர் போடுவார், பார்த்துருப்பீங்க நீங்கள். லாயர்ஸ் காலர் போடுவாங்க, வெள்ளையா 2 தொங்கும். பாஸ்டருங்க காலர் போடுவாங்க, பார்த்துருப்பீங்க. பாஸ்டருங்களுக்கு இப்படி இங்கே இருக்கும். அடுத்தது நாய்க்கு போடுவாங்க காலர். இந்த நாய்க்கு எதுக்கு காலர் போடுறாங்க சொல்லுங்க பாப்போம்? நாய்க்கு எதுக்கு காலர் போடுறாங்க? அதில் ஒரு கயிறோ ஒரு சங்கிலியோ கட்டி கையில் பிடிச்சிப்பாங்க, அப்போ தான் அது அடங்கி நடக்கும். இல்லைன்னா அது அங்கேயும் போக எவனையாவது கடிக்கும். அந்த மாதிரி இந்த லாயருக்கும் பாஸ்டருக்கும் காலர் போட்டால் தான் இருப்பாங்க. அதுதான் ஆண்டவர் காலர் போட்டு ஞாபகப்படுத்துகிறார், ஜாக்கிரதையாக, அதிகமாக பேசாத, அங்கேயும் இங்கேயும் போகாத. இந்த அங்கி அதுக்கு தான். அந்த அங்கி போட்டால் அடங்கி இருக்கணும். டான்ஸ் ஆட முடியாது, ஆடணும்னு தோணும், ஆட முடியாது. அட்லீஸ்ட் அந்த அங்கிக்காவது மரியாதையாக இருக்கணும். அதுவே நமக்கு ஒரு பாதுகாப்பு. அந்த அங்கி நமக்கு ஒரு பாதுகாப்பு, அந்த காலர் நமக்கு ஒரு பாதுகாப்பு.
இந்த அங்கி போட்டுட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் பண்ண முடியாது, யோசிக்க முடியாது, அது நம்மை ரெஸ்ட்ரிக்ட் படுத்தும். அந்த மாதிரி தான் சில நேரத்தில் எல்லாத்தையும் தூக்கி அடிச்சுட்டு போயிடணுன்னு இருக்கும். ஒருவேளை உலக பிரகாரமாக இருந்தால் பேப்பர்லாம் தூக்கி மூஞ்சி மேலே விட்டடிச்சிட்டு போயிடுவோம். ஆனால் ஊழியத்தில் அப்படி பண்ண முடியாது. தாங்கி தான் போகணும், பொறுமையாக போகணும், அடங்கி போகணும், கீழ்ப்படிஞ்சு போகணும், அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து போகணும். ஏன்? தேவ சித்தம் நம் வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக. அழைத்தவர் உண்மையுள்ளவர், கடைசி வரைக்கும் அவர் நடத்துவார். கடைசி வரைக்கும் நம்மை நடத்துவார். கடைசி வரைக்கும் அவர் நடத்துவதற்கு அவருடைய திருவிழா சித்தத்தோடு போக வேண்டியது அவசியமாக இருக்கு. உடச்சி சுக்குன்னு ஒரு தூக்கி அடிச்சுட்டு போகிறது ரொம்ப சுலபங்க. உறவுகள் கூட அப்படித்தான். உங்கள் வாழ்க்கையில் அப்படி யோசித்து பாருங்க, எத்தனை உறவுகள் ஒரு வார்த்தையினால, ஒரு போராட்டத்தினால, ஒரு பிரச்சனையினால சுக்குநூறா அடிச்சு ஒன்றும் இல்லாமல் பண்ணி போ. எத்தனை உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள் பிரச்சனைகள் ஆகும்போது என் சாவுக்கு கூட நீ வராது இருக்கா? என் சாவுக்கு கூட வராது, நான் செத்தா கூட நீ வந்து பார்க்காத. செத்தாலும் வரமாட்டேன். வைராக்கியங்கள், கோபம், எரிச்சல், விரக்தி, அவ்வளோ நாள் பழகினது, அவ்வளோ நாள் பேசினது, அவ்வளோ நாள் அன்பு பாராட்டினது, அவ்வளோ நாள் ஊட்டி விட்டது, அவ்வளோ நாள் தூக்கி சுமந்தது, ஒரு வார்த்தையில் தூக்கி அடிச்சுட்டு போயிடுறோமே. இனி நீ எனக்கு வேண்டாம், நான் என் வழியை பார்த்துட்டு போகிறேன், நீ உன் வழியை பார்த்துட்டு போ. 10 வருடங்கள், 15 வருஷம், 20 வருஷம் பழகின பழக்கம்லாம் ஒரு நிமிஷம் சண்டையில், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் சண்டையில் சின்ன பின்னமாய் செதறி போகுதே. அப்போ நோக்கங்கள் என்ன ஆகும்? நீங்கள் ஆண்டவர்கிட்ட அப்படி சண்டை போட்டு போக முடியுமா? அப்போ இவ்வளவு நாள் பேசின வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இவ்வளவு நாள் வைராக்கியமாக இருந்ததுக்கு என்ன அர்த்தம்? இவ்வளவு நாள் அவருக்கு கீழ்ப்படிஞ்சதுக்கு என்ன அர்த்தம்? இவ்வளவு நாள் அவரை நம்ம நேசித்ததுக்கு என்ன அர்த்தம்? சமீபத்தில் சென்னை ஹைகோர்ட்டில் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்தது. திருமணமாகி 6 மாதங்கள், கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை. 2 பேருமே எங்களுக்கு டிவோர்ஸ் வேணும்னு கேட்டு வந்திருக்காங்க. நடந்த சம்பவம். 2 பேரும் எங்களுக்கு விவாகரத்து வேணும், நாங்கள் இனிமேல் ஒன்றா வாழ போகிறதில்ல. கவுன்சிலிங் வைக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், விவாகரத்துக்கு ஒன்று கொடுத்துட மாட்டாங்க. கவுன்சிலிங் வச்சு 2 பேரும் கன்வின்ஸ் பண்ணுவாங்க. நீ இருந்ததான் ஆகணும், ட்ரை பண்ணு, ஏன் முடியல, எதனால பிரச்சனை, என்ன பிரச்சனை சால்வ் பண்ணலாம் சொல்லுங்கள். பையனும் சொல்கிறான் எனக்கு வேண்டாம், பொண்ணும் சொல்கிறான் எனக்கு வேண்டாம். ஆனால் அவங்க சொல்கிற காரணங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா விவாகரத்துக்குரிய காரணங்கள் கிடையாது, சின்ன சின்ன காரியங்கள். எதனாலும் அவன் கோவப்படுறான், எதனாலும் அவன் சண்டை போடுறான், எதனாலும் அவன் திட்டுறான், பொறுமையாக இருக்க மாட்டேங்கிறான். அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் காரணம் கிடையாது டிவோர்ஸ்க்கு. டிவோர்ஸ்க்கு நிறைய காரணங்கள் இருக்குது, பெரிய பெரிய காரணங்கள் இருக்குது. அதெல்லாம் நீ சொன்னீங்கன்னா ரைட், ஓகே. இதெல்லாம் ஒரு காரணமா? இதுக்கெல்லாமல் ஒரு சண்டை போடுறீங்க? அவன் என்கிட்ட சொன்னான், அவன்கிட்ட சொன்னான், என்ன சொல்கிறான், எல்லாமே அவள் சொல்கிற மாதிரியே நான் செய்யணும்னு நினைக்கிறா, என்னால் அது முடியாது. கடைசியில் வக்கீல் கடைசியாக ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு, ஜட்ஜ் ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. ஒரு 3 கவுன்சிலிங் முடிஞ்சாச்சு. அப்போது 2 பேரும் வைராக்கியமாக தான் இருக்காங்க. அது அவங்கள விட அவங்க பேரண்ட்ஸ் வைராக்கியமாக இருக்காங்க. வேண்டாம், இனிமேல் இவன் என் பொண்ணை கூட வாழக்கூடாது. கடைசியில் அன்றைக்கு விவாகரத்து கொடுப்பதற்கு ஜட்ஜும் ரெடி ஆகிட்டார். சரி, ஓகே, ஃபைன்,
இவங்க 2 பேரும் வாழ விரும்பல, 2 குடும்பமும் வாழ விரும்பல, இனி இருக்க முடியாதுன்ற சூழ்நிலை. விவாகரத்து கொடுக்க வந்து உட்காந்துருக்குறாங்க. இந்த பக்கம் இவங்க உட்காந்துருக்காங்க, அந்த பக்கம் உட்காந்துருக்காங்க. வழக்கு ஸ்டார்ட் ஆக போகுது நீதிமன்றத்தில். கடைசியாக அவர் பேச போகிறார். இவன் இங்கே உட்காந்து அங்கே பார்க்குறான், அங்கே அவள் உட்காந்து இங்கே பார்க்குறா. மனசுக்குள்ளே அவங்க எப்படியெல்லாம் இருந்தாங்கன்ற எண்ணங்கள் ஞாபகம் வருது 2 பேருக்குமே. அன்பு பாராட்டின போது எப்படி இருந்தாங்க, திருமணமான புதுசில் எப்படி இருந்தாங்க, ஒருத்தர் நேசிச்ச அன்பு எப்படி இருந்துச்சு, என்ன வாங்கி கொடுத்தாங்க, என்னென்ன பண்ணாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி நேசித்தாங்க, எப்படி ஒரு இடத்துக்கும் ஆசையாக ஓடினாங்க, எல்லாம் இவன் மனசுலேயும் வருது, அவன் மனசுலேயும் வருது, இவன் மனசுலேயும் அவன் வருது, மனசுலேயும் வருது. இப்போது இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர்கள் வாழ்க்கை 2ம் பிரிவதற்கான அங்கீகாரமும் அதிகாரமும் இப்போ கொடுக்கப்பட போகுது. இவன் அவளை பார்க்குறதும் அவனுக்கு தெரியுது, அவன் இவனை பார்க்குறதும் அவளுக்கு தெரியுது. இவளும் பார்க்குறா, அவளும் பார்க்குறான். வீட்டில் சொல்கிறாங்க, பின்னால் திரும்பாதேங்கிறாங்க. பின்னால் இருக்கவங்க பெற்றோர் சொல்கிறாங்க, அந்த பக்கம் பார்க்காத, எதுக்கு தேவையில்லாமல் அங்கே பார்க்குறேன்னு கேட்குறாங்க. இவனையும் சொல்கிறாங்க, ஏன்டா அறிவு இல்லையாடா, அந்த பக்கம் என்னடா பார்க்குறேன், நீ என்ன பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் இவங்க பார்த்த பார்வையில் ஒரு புரிதல் வந்தது. என்ன புரிதல் வந்தது தெரியுமா? என்னதான் பிரச்சனையாக இருந்தாலும், என்னதான் கஷ்டமாக இருந்தாலும், துன்பமாக இருந்தாலும், இவ்வளோ நாள் வேண்டான்னு சொன்னது இல்லை. அன்னைக்கு அன்பு ஜெயிச்சிச்சு. எந்திரிச்சா, அந்த பக்கம் ஓடி போனான், அவனை கட்டி பிடிச்சா, அழுதா, அவனை கட்டி பிடிச்சான், அழுதா. அன்னைக்கு ஜட்ஜு மேலே ஏறி எதுவுமே பேச வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிட்டு. என்ன காரணம் தெரியுமா? அன்பு ஜெயிச்சிருச்சு. அருமையான தேவஜனமே, உண்மையான அன்பாக இருந்தால் அன்பு ஜெயிக்கும். அன்றைக்கு அன்பு ஜெயிச்சிருச்சு. இன்றைக்கு அவர்கள் ஒன்றாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது உண்மையான அன்பாக இருந்தால் ஜெயிக்கும். அந்த அன்பால் விட்டு போக முடியாது. கல்வாரி சிலுவையில் அவர் நம்ம மீது வைத்த அன்பு அப்படிப்பட்ட அன்பு தான். அவர் விட்டு போயிருக்கணும்னா ஈஸியாக விட்டு போயிருக்கலாம், தூக்கி அடிச்சுட்டு போயிருக்கலாம், வேண்டான் இருக்கலாம். ஏவாள் பாவம் செய்த போது ஏவாளையும் ஆதாமையும் மண்ணுக்கு மண்ணாக்கி விட்டு புதுசாக மண்ணிலேருந்து 2 பேரை உருவாக்கியிருக்கலாம். நான் முதல் செஞ்சது தப்பு, நான் எலும்பிலேருந்து எடுத்து பண்ணியிருக்கக்கூடாது. ஆதாமை தனியாக மண்ணில் உண்டாக்கணும், ஏவாளை தனியாக மண்ணில் உருவாக்கியிருக்கணும்னு நினச்சி உருவாக்கியிருக்கலாம், இன்னொரு சந்ததியை உருவாக்கியிருக்கலாம். அது ஆண்டவருக்கு லேசான காரியம். செஞ்சாரா? இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அவருடைய நாமம் தரித்த அந்த மக்களுக்காக, அவருடைய சாயலில், அவருடைய ரூபத்தில் உருவாக்கப்பட்ட அந்த மக்களுக்காக இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறார் அவர். ஏன் தெரியுமா? அது அவர் கல்வாரி சிலுவையிலே நம் மீது வைத்த அன்பு. அதனால தான் திரும்ப திரும்ப ஆகாரம் கொடுக்குறாரு, திரும்ப திரும்ப போஜனம் கொடுக்குறாரு, திரும்ப திரும்ப வாய்ப்பை கொடுக்குறாரு, வசதியை கொடுக்குறாரு. திரும்ப திரும்ப என்ன தெரியுமா சொல்கிறாரு? நீ போக வேண்டிய தூரம் இன்னும் இருக்குது. நீ நினச்சிக்கிற உனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீ போயிடலாம் அப்படின்னு. இல்லை இல்லை இல்லை, நீ போக வேண்டிய தூரம் இன்னும் இருக்கிறது. எழுந்திருந்து போஜனம் பண்ணு. 8வது வசனம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அங்கே போய் ஒரு கெபிக்குள் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம்? இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? அங்கே சர்ச்சை நடந்துகிட்டு இருக்கு, நீ வீட்டுக்குள்ளே உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? அங்கே தேவாலயத்தில் உனக்கு பொறுப்பு இருக்கு, நீ அங்கே உட்காந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? கேட்பாரு ஆண்டவர் கண்டிப்பாக. ஆண்டவரே, நான் எரிச்சலாக இருக்கேன் சொல்லலாமா? யோனா சொன்னார். ஆண்டவர் கேட்டார், நீ எரிச்சலாக இருக்கிறது நல்லாவா? ஆண்டவர்கிட்டே, நான் மரண பரியந்தம் எரிச்சலாக இருக்கிறது நல்லது தான். யாருக்கிட்ட? அவர்கிட்டயே டயலாக். அதுக்கு ஏதாவது சொன்னாரா ஆண்டவர்? யார்கிட்ட பேசுகிற தெரியுமான்னு கேட்டாரா? இல்லை, அவருக்கு தெரியும் ஏன் இந்த ஆத்மா இப்படி பேசுன்னு தெரியும். எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம்? 10வது வசனம். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உமது பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தால் கொன்று போட்டார்கள், நானும் அதனாலே கொன்று போட்டேன்னு சொல்லாம
நான் ஒருவன் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன், பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள். சொல்லணும்ல, அதுவும் சேர்த்து சொல்லணும்ல. நான் எல்லாம் வெட்டி போட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லணும்ல. அங்கே தான் இடிக்குது அவருக்கு. ஏன்னா ஆண்டவர்கிட்ட அது கேட்கல, வெட்டி போட்டார். அதை சொல்கிறதுக்கு 2 பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் சண்டை வந்துருச்சுன்னு வச்சுங்க. அந்த பிள்ளை என்ன தப்பு செஞ்சோ அதை சொல்லாது, அந்த அடுத்த பிள்ளை என்ன செஞ்சோ அதை சொல்லும். அந்த கேப் விட்டுருவாங்க. அதற்கு அவர் வெளியில் வானார். ஒரு இடத்துல நில்லு, எனக்கு முன்னால் பர்வதத்தில் நில்லு. 16வது வசனம். அப்பொழுது கர்த்தர் கடந்து போகிறார். எப்படி மோசையோடு கடந்து போனாரோ அதே போல கர்த்தர் இங்கே கடந்து போகிறார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதும் பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றில் கர்த்தர் இருக்கவில்லை. பெரிய 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 பர்வதங்களை பிளக்கிற சத்தத்தில் கர்த்தர் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. காற்றுக்கு பிறகு பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று, அதிலும் கர்த்தர் இல்லை. பூமி அதிர்ச்சிக்கு பிறகு அக்கினி உண்டாயிற்று, அக்கினியிலும் கர்த்தர் இல்லை. அங்கே தான் நம்ம எதிர்பார்ப்போம் அக்கினியில் கர்த்தர் இருப்பார்னு, ஆனால் அங்கே இல்லை. ஆனால் அதற்கு பிறகு மெல்லிய அமர்ந்த சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியிலே வந்து கிபின் வாசலிலே நின்றான். திரும்பவும் ஆண்டவர் கேட்குறாரு, எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம்? கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை இருக்க வேண்டியவர்கள் வேறு இடத்துல இருக்கும்போது கர்த்தர் கேட்பாரு, இங்கே உனக்கு என்ன வேலை? இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? திரும்பியும் கிளிப்பிள்ளை சொல்கிற மாதிரி சொல்கிறார் பாருங்க. அதற்கு அவன், வாசிப்போமா 14வது வசனம், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உடன்படிக்கை தள்ளிவிட்டார்கள், உமது பலிபீடங்களை இடித்து உடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தால் கொன்று போட்டார்கள். ஆகையால் நானும் கொன்று போட்டேன்னு சொல்லலை, நான் ஒருவன் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன், பிராணனை வாங்க தேடுகிறார். கர்த்தர் சொல்லிட்டாரு, இதப்பா ரைட்டு, இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டல்ல, நீ தமஸ்கு வழியாய் வனாந்திரத்துக்கு போ, ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. அதுக்கு பிறகு நிம்சின் குமாரனாகிய எகுவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாய் அபிஷேகம் பண்ணு. ஓகேப்பா, உனக்கு நான் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்றேன், உனக்கு ரெஸ்ட் கொடுத்துட்றேன். பாவம், நீ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, உன் மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, நான் உனக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்றேன். உன்னுடைய இடத்துல எலிசாவை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணிவிடு. 2 பூஜ்ய ராஜாக்களை இஸ்ரவேலுக்கு ஒன்று, இதுக்கு ஒன்று ஏற்படுத்தி விடு. நான் ஒருவன் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன்னு சொன்னார் பாருங்க. அதுக்கு ஒரு பதில் ஆண்டவர் சொல்கிறாரு 18வது வசனத்தில், ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இவருக்கு அந்த 7000 பேரில் ஒருத்தர் கூட தெரியல, தான் நான் ஒருத்தர் மட்டும் மீதியாக இருக்கேன், நான் ஒருத்தர் மட்டும் வைராக்கியமாக இருக்கேன், நான் ஒருத்தர் மட்டும் பக்தி இல்லை. ஆண்டவர் சொன்னார், நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இஸ்ரவேலில் 7000 பேர் அந்த பாகால முத்தம் செய்யாத வைராக்கியமாக இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆமென். சில நேரத்தில் நம்ம நினச்சிக்கிறோம்ல, நான் மட்டும்தாங்க. இல்லைங்க, நிறைய பேர் இருக்காங்க, அது நம்ம கண்ணில் தெரியல. அருமையான தேவஜனமே, இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நாம் செய்கிற சில தவறுகளினால் நம்ம வாழ்க்கையில் சில இருவழி சந்தியில் வேறு ஒரு பாதையை நாம் எடுக்க வேண்டிய நிலைமை வந்தாலும், அல்லது முச்சந்தியிலேயே கர்த்தர் நமக்கு நியமித்த பாதையில் போகாமல் வேறு பாதையில் போக நம்மை ஒப்பு கொடுத்தாலும், அந்த பாதையிலும் அவர் நம்மோடு வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அந்த பாதையிலும் அவர் நம்மோடு கூட வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். நம்ம வழிநடத்த ஆயத்தமாக இருக்கிறார். நம்ம ஆறுதல் படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். ஆகாரத்தை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். பலப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். தேற்ற திடப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் கொடுத்த வாக்குத்தத்தம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. சொல்லிட்டார், நீ எப்படி இருந்தாலும், என்ன பண்ணாலும், எவ்வளவு தப்பு பண்ணாலும், எவ்வளவு நீ எனக்கு கீழ்ப்படியாமல் நடந்தாலும், எவ்வளவுதான் உன் சுய சித்தத்தின்படி நீ செய்தாலும், நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை காப்பாற்றுவதற்கு நான் உண்மை உள்ளவனாக இருக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உன்னை உருவாக்கி என்னுடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு பிரயாசப்படுவேன். அதையும் மீறி நீ வெளியில் போனீன்னா அதுக்குரிய காரியத்தை அதுக்குரிய விளைவுகளை நீ சந்தித்துக்கொள். நான் ட்ரை பண்ணுவேன். உன்னை எதுக்காக கொண்டு வந்தனோ அந்த நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பிரயாசப்படுவேன். அதையும் மீறி நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் போவேன், நான் இப்படி தான் நடப்பேன் அப்படின்னா அதற்குரிய விளைவுகளை நீ பார்த்துக்கொள்.
அதனால தான் அந்த கிருபை என்ற வட்டத்துக்குள்ளே நம்ம இருக்கணும். அருமையான தேவஜனமே, தேவ சித்தம் என்னன்றதை நம்ம வாழ்க்கையில் பார்க்கணும். அந்த சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். இந்த நாளிலும் எலியாவின் தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு வர்ஷிப் நடத்தின தம்பியுடைய செய்தியோட அந்த வார்த்தைகள் எலியாவை பற்றி நிறைய பேசினாப்புல. இந்த சூழ்நிலை சூரிய செடி பற்றி கண்டிப்பாக இன்றைக்கி தேவன் நம்மோடு சில காரியங்களை தெளிவாய் பேசியிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். அப்படியே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இன்னும் ஒரு முறை அந்த பாடலை நம்ம பாடுவோம். கருத்துள்ள ஒரு பாடல். நீரின் சொந்தம், நீரின் பக்கம் துன்ப வேளையிலே, ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு, சூறை செடியின் கீழ் உம் சமூகம் என்னை தேற்றுமே. நீரின் சொந்தம், நீரின் பக்கம் துன்ப வேளைகளில், ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு, சூறை செடியின் கீழிலும் உம் சமூகம் என்னை தேற்றுமே. நீரை செடியின் கீழிலும் உம் சமூகம் என்னை தேற்றுமே. நீரின் சொந்தம், நீரின் பக்கம் துன்ப வேளைகளில், ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், நீர் என்னுடைய சொந்த ஆண்டவரே, எதுவாக இருந்தாலும் நீர் என் பக்கத்தில் இருக்கிறீங்க. சில நேரத்தில் என்னுடைய சுயத்தினாலே ஆழியின் ஆழங்களில் நான் போய் சிக்கிக் கொள்கிறேன். ஆனாலும் அங்கும் கூட நீங்கள் என்னோடு கூட இருக்கிறீங்க. உமது கரம் என்னை வழி நடத்துகிறது. சில நேரத்தில் என் வாழ்க்கையில் சூரியன் செடியின் கீழே போய் உட்கார்ந்துருக்கிறேன். கண்ணீர் விடுகிறேன், கதறுகிறேன், போராடுகிறேன். ஆனாலும் உம்முடைய சமூகம் தான் என்னை தேற்றுது. இனி வாழ்வே தேவையில்லை என்று நினைக்கிற சூழ்நிலைகளுக்குள்ள எத்தனையோ முறை என் வாழ்க்கையில் நான் வந்திருக்கிறேன். போதும், இனி வாழ்ந்தது என்ன, வாழ்ந்து என்ன கிழிச்சேன், என்ன சாதிச்சேன், என்ன கிடைச்சது, நான் நினைச்ச எதுவுமே எனக்கு நடக்கலையே, கிடைக்கலையே, போயிட்டா போதும். இல்லை, வறண்ட பாலைவன வாழ்க்கையில் தாகத்தால் என்னாவு வறண்டாலும், ஆகாரின் அழுகுரல் மாற்றினவர் என் தாகம் தீர்க்கும் வல்லவர். வறண்ட பாலைவன வாழ்க்கையில் தாகத்தால் என்னாவு வறண்டாலும், ஆகாரின் அழுகுரல் மாற்றினவர் என் தாகம் தீர்க்கும் வல்லவர். நீரின் சொந்தம், நீரின் பக்கம் துன்ப வேளைகளில், ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு, சூறை செடியின் கீழிலும் உம் சமூகம்
என்னை தேற்றுமே. நீரின் சொந்தம் நீரின் பக்கம் துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற திரியை அணையாதவர், புலம்பலை களிப்பாய் மாற்றுகிறவர், விடுதலையின் தேவன் இயேசு பரன். என்ன அழகான வார்த்தைகள்! டாக்டர் கிளிஃபர்ட் குமார் அவர்கள் எழுதின அருமையான ஒரு பாடல் இது. அந்த தேவனுடைய தாசனுடைய பாடல்களும் சரி, அவருடைய வாழ்க்கையும் சரி, அவ்வளவு அருமையான சாட்சி. இந்த ஜீவ வார்த்தைகளை தேவன் அவருக்கு கொடுக்கும்போது அவர் என்ன துன்பங்களுக்குள்ள கடந்து போயிருப்பார் என்பதை நம்ம ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. அருமையான தேவஜனமே, இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கடந்து போகிற இந்த துன்பத்தில், வேதனையில், கண்ணீரில், ஏமாற்றத்தில், தோல்வியில், போராட்டத்தில் இது என்னமாய் முடியுமோ என்று நினைக்கிற எண்ணங்கள்ல புலம்பலை களிப்பாய் மாற்றுகிறவர் அவர், நம்ம விடுதலையின் நாயகர் இயேசு பரன். ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு பாடுவோமா? நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கேரியும் திரியை அணையார், புலம்பலை கழிப்பாய் மாற்றுபவர், விடுதலையே இயேசு பரன். நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கேரியும் திரியை அணையார், புலம்பலை கழிப்பாய் மாற்றுபவர், விடுதலையே இயேசு பரன். நீரின் சொந்தம் நீரின் பக்கம் துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. சூரை செடியின் கீழிலும் உம் சமூகம் என்னை தேற்றுமே. சூரை செடியின் கீழிலும் உம் சமூகம் என்னை தேற்றுமே. நீரின் சொந்தம் நீரின் பக்கம் துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. ஆனந்தம் நீர் எனக்கு. அப்படியே எழுந்துட்டார் பாடல்களை சொல்லுவோம். நீங்க தான் எங்க ஆறுதல், நீ தான் என்னுடைய சந்தோஷம், நீங்க தான் என் சமாதானம், நீங்க தான் என் நம்பிக்கை. ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமுமா இருக்கிறீங்க. என்னுடைய கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிறவங்க, என் துக்கத்தை, என் புலம்பலை களிப்பாய் மாற்றுகிறவங்க, நீங்க தான் என்னுடைய எல்லா விதமான வேதனைகளையும் துன்பங்களையும் சந்தோஷமா சமாதானமா நல்லநம்பிக்கையாய் மாற்றவங்க. கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே, அந்த கிருபை எனக்கு தாங்க ஆண்டவர்கிட்ட கேட்போம். அந்த கிருபை எனக்கு தாங்க சுவாமி என்று சொல்லி கேட்போம். எழுந்து நின்று தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் ஊழியங்களை, இந்த நாளின் ஊழியங்களை நல்லபடியாக நிறைவேற்றி தந்திருக்கிறார். நன்றி சொல்லுவோம். தகப்பனே, இந்த நாளின் கிருபைகளுக்காக நன்றி. 2 ஆராதனைகளையும் சிறப்பாக நடத்த உதவி செஞ்சிங்கப்பா. இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் ஒரு ஆவலோடு ஓடி வந்திருக்கிறாங்க. கத்தாவே, அவளை நீங்கள் கண்ணோக்கி பார்த்து பலத்தினால் இடைக்கட்டி இந்த வாரம் முழுவதுமே சுவாமி நம்முடைய வல்லமையினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அவர்களோடு துணை நின்று அவர்கள் காரியங்களை நடப்பிக்க பரம தகப்பனுடைய திருக்கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். நியாயமான காரணங்களினால் வர தடைப்பட்டவர்கள் உண்டு. அவர்களுக்கும் இந்த வேளையின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கிருபையை தந்தருளுவீராக.
இனி வருகிற நாட்களிலும் ஆண்டவரே நாங்கள் உமக்காக எளிமை பிரகாசிக்க தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாக இருங்க. சகலத்தையும் எங்களுக்கு நன்மைக்கு எதுவாய் முடித்து தாங்க. சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சகோதரி சோபனா அவர்களை பத்திரமா ஆண்டவரை நீங்கள் கொண்டு வந்ததற்காக நன்றி. நீ பரிபூர்ண சர்வாங்க சுகத்தை கொடுத்து காத்துக்கொள்ளுங்க. இல்லையா வரக்குமார் பதற்காக ஜெபிக்கிறோம். சகோதரர் கிளமெண்ட் ஜெயக்குமாருக்காக ஜெபிக்கிறோம். பூரண கிருபை விளங்கட்டும். பரிபூர்ண சர்வாங்க சுகத்தை தாங்க. சகோதரர் முத்துபாஸ்கருக்கு இருக்கிற பலவீனங்களை நீக்கி போடுங்கப்பா. உம்முடைய பலன் அளிக்கிற கரம், சுகம் அளிக்கிற கரம் அவரை தொட்டு உயிர்ப்பிக்கட்டும் அப்பா. அதே போல் கமலுடைய அப்பாவுக்கு நல்ல சரீர சுகத்தை கொடுத்து ஏற்ற காலத்தில் ஞானசானம் பெற நீங்கள் அழைத்து கொண்டு வாங்க. போதுமானவராயிருங்க. பிரதீப் கொடுத்து வருகிற சுகத்துக்கு ஸ்தோத்திரம். சகோதரி தீபாக்காய் கொடுத்து வருகிற சுகத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் தாய்க்கும் ஆண்டவரை நல்ல பரிபூர்ண சர்வாங்க சுகத்தை கொடுத்து சாட்சிகளோடு கூட அவர்கள் கடந்து வரத்தக்கதாக தேவ கிருபை விளங்க ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே சகோதர ஞானத்துக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் ஆண்டவரே இருக்கிற பலவீனங்களை மாற்றி, காய்ச்சலை மாற்றி, ஆண்டவரே அந்த கிருமிகளுடைய பிரச்சனைகளை நீக்கி பரிபூர்ண சர்வாங்க சுகத்தை கொடுக்கும்படிக்கு அவருக்காகவும் நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம். சகோதரர் ஆண்டவரே அவரை பலப்படுத்தி தாங்குவீராக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் யாரெல்லாம் சுகவீனமாக பலவீனமாக எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார்களோ அவளெல்லாம் சுகத்தைப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கட்டும். பூரண கிருபை விளங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் அற்புதத்தின் திருநாமத்திலே இந்த விண்ணப்பங்களை பாதப்படியிலே வைக்கிறோம். பாஸ்டம்மாவுக்கும் நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் தந்து ஆண்டவரே முன்பிருந்த பலத்தை காட்டிலும் அதிகமான பலன் ஆண்டவரை கொடுக்கப்பட உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாமே. ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணைப்பிரியாத அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும், மிஷினரி குடும்பத்தோடும், தூரத்தில் இருக்கிற பிள்ளைகளோடும், உலகமெங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.